to my channel. நான் உங்க மோனிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஒரு vlog வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம போறது பேசன் நகர் பீச். ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ நம்ம போகலாம். இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பியிருக்கோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் இருட்டதுக்கப்புறம் தான் போவோம். அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வேவ்ஸை பார்க்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காந்தி மண்டபம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ நாங்கள் போகும்போதே ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு போனோம். ஸோ we are almost reach. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மாதா கோயில். இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் அடிக்கடி வந்து இதை விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பீச் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. ஸோ நம்ம இப்போ காரை பார்க் பண்ணலாம். ஆப்போசிட்ல KFC நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இங்க பாருங்க, இவ்வளோ பீச் இருந்ததுனால நம்மளால பார்க்கே பண்ண முடியல. நான் இறங்கிட்டேன், போய் அவங்க பார்க் பண்ணிட்டு வரட்டும். ஸோ நம்மளோட ஃபேவரட்டான கோலா, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லா ஷாப்ஸுமே ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே போயிடலாம். வெளியே நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் போக போக க்ரௌட் ரொம்பவே வந்துட்டு இருந்தாங்க. கிளைமேட் வேற லெவலாக இருந்தது. எனக்கு கிளைமேட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே பாருங்க, அந்த சைட் நம்மளுக்கு ஜெயிண்ட் வீல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கு அப்புறம் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இது வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான். வாங்க நம்ம போகலாம். ஸோ எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் லாக்டவுன். ஸோ எங்களுக்கு கிளைமேட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ளவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கே சின்ன பசங்க நிறைய விளையாண்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஹார்ஸ் ரைடிங்லாம் பார்த்தோம். எல்லா ஃபேமிலியுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பால் அந்த மாதிரிலாம் விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஷார்ட் கிளிப்பிங் தான் இது. இப்போ நம்ம போகலாம். அங்கே பார்த்தீங்களா, டாக்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க வாக்கிங்க்கு. ஸோ இப்போ நம்ம கிட்டக்க வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்களா, பஞ்சு மிட்டாய், கார்ன், ஸ்வீட் கார்ன் எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வேவ்ஸ் பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் நம்ம அங்கே போய் நிற்கணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு வேவ்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே நேரம் தண்ணி லைட்டு சில்லுன்னு இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு நல்லா இருட்டிடும். ஸோ வேவ்ஸ் பார்க்கும் போதே தனியாக ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக நம்மளுக்கு இருட்டிடுச்சு. இந்த வியூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ கார்ன் செஞ்சுட்டு இருந்தாங்க.
இப்போ நாங்கள் கார்ன் வாங்கினோம், அதோட ஷார்ட் கிளிப்பிங் தான் இது. ஸோ எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதோட ஃபேவரட் பஞ்சு மிட்டாய் எல்லாமே இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, இந்த வியூ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதோட ஷார்ட் கிளிப்பிங் தான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வேவ்ஸுக்கு பாய் சொல்லிட்டு போய் சாப்பிட போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சோளக்கருதோட ஃபயர். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் சூப்பர் டூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சோளக்கருது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு ஜாலியாக நாங்கள் என்னோடய ஃபேவரட்டான கடைக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஹார்ஸ் ரைடிங் போனோம். என் தங்கச்சி போனால் பெரியவங்களுக்கு வந்து 100 ருபீஸ், சின்னவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. நான் எப்போ போனாலுமே ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றது ஐஸ் கோலாவாக தான் இருக்கும். இது என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபுட். ஸோ நம்மளுக்கு வேகமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னது மிக்ஸ்டு ஃப்ளேவர், ஏன்னா எனக்கு மிக்ஸ்டு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட் எல்லோ ரெட் ஊற்றுனாங்க, அப்புறம் வந்து ஆரஞ்ச், அதுக்கப்புறம் பிங்க் ஊற்றுனாங்க. ஸோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்னோட இன்னொரு ஃபேவரட் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்கும் போதே ரொம்பவே ஜாலியாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரையரில் போட்டிருக்காங்க, நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனியனையும் எடுத்து தனியாக வச்சுருக்காங்க மேலே ஆயில் ரெடியூஸ் ஆகிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் போடுறாங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் அப்புறமா வந்து சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றுனாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மயோனீஸ், நான் கேட்டுகிட்டே இருந்தேன் இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு, அங்கிள் போட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ஜாலி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் போன கேம் வந்து ஆர்ச்சரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்மளுக்கு 10 வந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிஃப்ட்ஸ் தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் 10லேயும் போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த கேம் முடித்தோடனையும் நாங்கள் வந்து ரிங்கு த்ரோ பண்ணி விளையாடுவாங்க. ஸோ நான் அந்த கேமுக்கு போயிருந்தேன். இந்த கேமுக்கும் அப்புறம் வந்து ஆர்ச்சரிக்கும் நம்மளுக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோம், எங்களுக்கு வந்து லைட்டாக சாஞ்சிட்டு இருந்தது உள்ளே விழுக்காமல். ஸோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணோம், நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி போயிடுச்சு. ஸோ தேர்டு ட்ரை பண்ண கப்பன் சாஸை, அதுவும் வந்து எங்களுக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து விநாயகர் எங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நாங்கள் விளையாண்டுட்டே இருந்தோம், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் எய்ம் பண்ணது இந்த கப், பட் அதுவும் வந்து ஸ்லாண்டிங்காக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ எல்லாமே வச்சுருந்தாங்க, பின்னாடிலாம் நாங்கள் எய்ம் பண்ண முடியல. நாங்கள் எய்ம் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு கடைசியாக கிடச்சது இந்த 3 தான். ஸோ எங்களுக்கு ரொம்பவே லக்கியாக இருந்தது. 2 டிஃப்ரெண்ட் விநாயகர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு அப்புறம் கன் ஷூட்டிங்க்கு போயிருந்தோம். கன் ஷூட்டிங்க்கும் நம்மளுக்கு சார்ஜ் பண்ணது 40 ருபீஸ் தான். ஸோ எங்களோட பாப்பா ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணால், ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னொரு சைடு நாங்கள் வந்து ஆர்ச்சரியும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எய்ம் பண்ணலாம்.
ரொம்பவே ஜாலியாக நாங்கள் விளையாண்டுட்டே இருந்தோம். ஸோ இங்கேயும் நாங்கள் எய்ம் பண்ணது கரெக்டாக ஷூட் பண்ணிட்டோம். இட்ஸ் மை டர்ன். இப்போ நான் தான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ரெட் கலர் பலூன் எய்ம் பண்ணியிருந்தேன். அதே பலூனை நான் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ நான் 3 டைம்ஸ் எய்ம் பண்ணேன். 3 டைம்ஸில் 2 டைம்ஸ் தான் வந்து எனக்கு கரெக்டாக பால் செட் ஆச்சு அண்ட் 1 டைம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இந்த கேம் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் ஆர்ச்சரி வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு 8ல் விழுந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து 6ல் விழுந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஜாலியாக நாங்கள் விளையாண்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் போது வந்து கிளிச்சோசியம் பார்த்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் பார்த்தாங்க. க்யூட்டாக இருந்தது அந்த கிளி. ஸோ நாங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப பசி எடுத்துச்சு. நாங்கள் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் இட்லி கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து பொங்கல். ஸோ இந்த பொங்கல் வந்து ரியலி ஆசமாக இருந்தது. ஸோ முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு பிளெயின் தோசை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பார்ட் இந்த ஒரு பொங்கல் தான், சக்கரை பொங்கல். ஸோ இது அப்படியே வந்து கோவிலில் தான் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அதே நேரத்தில் ரொம்பவே சூடாகவும் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது பொடி இட்லி. இதுவுமே வேறு லெவலாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட். நாங்கள் போரூரில் இருந்தோம். ஸோ மழை செம்மையாக பிடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லேசாக தூரிட்டு இருந்தது. சரங்கே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.